சக்தியோட அப்பா வெளியே வந்துட்டார். எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வெளியே வராங்க. அப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் உள்ளே இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக விஸ்வா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்ததுக்கு முழு காரணமே உங்கள் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா கேட்குறாரு. இல்லை, இப்போ இறந்தது பிரகாஷ் கிடையாது, வேறு யாரோ ஒருத்தவங்களோட பாடி தான் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களால் வெளியே வர முடிஞ்சது. இது எல்லாமே வேலுக்கு தெரியும். வேலும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி அப்பா, நான் போய் அவரை பார்க்குறேன்ப்பா, அவர் என் மனசுலேயே இருக்காருப்பா, நான் போகிறேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. நானும் வரமாவும் கூட உன்னை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து வேலுவோட வீட்டுக்கு போகிறாங்க. அவ்வளோ கோவம் வருது அப்படியே வேலுவோட தங்கச்சிக்கு. என்ன, எங்கள் அண்ணனை போட்டு அசிங்கப்படுத்திட்டு கோர்ட்டில் இப்படிலாம் பேசிட்டு இப்போ எங்கள் அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்களா? போனால் கூட எங்கள் அண்ணன் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேலுவோட தங்கச்சிக்கு மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரி வா மீனா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சேரன் மீனாவை கூப்பிடுறாரு. மீனா எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த இடத்த விட்டு அவங்களே அப்படியே போகிறாங்க. மீனா மீனான்னு சொல்லிட்டு பின்னாடியே சேரன் போகிறாரு. சக்தி அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து சிவபதி வீட்டுக்கு போகிறாங்க. சிவபதி பயங்கர கோவமாக வீட்டில் இருக்கார். அவங்க ஒய்ஃபும் ரொம்ப கோவப்படுறாங்க, எப்படி அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. வேலோட அண்ணன் சொல்கிறாரு, அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கப்பா, அதுவும் ஒரு மாதிரி கெட்டவங்க போல இருக்கு, அவங்கள கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டான் இவன். அந்த பொண்ணு சரியில்லைப்பா, ஏதோ நைட்டு தங்கினது, இதெல்லாம் நல்லாவாப்பா இருக்குது, அப்பாப்பா தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலுவோட அண்ணன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சிவபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த வாத்தியார் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான், வரட்டும் இருக்குது, ஆனால் அவங்க 2 பேரும் சேர்த்து சும்மா விடக்கூடாது, ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு. இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, எனக்கு இந்த பொறுப்பு கூட கிடைக்காது போல இருக்குது. எல்லாத்துக்குமே காரணமே அந்த வாத்தியார் பொண்ணு 2 பேருமே தான், அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோபமாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக சக்தி அவங்க அப்பா 2 பேருமே உள்ளே வராங்க. பார்த்தோன்னே அவங்க அம்மா ஓடி வராங்க, வேலோட அம்மா. ஏய் நில்லு, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னொருத்தவங்க கூட போய் நைட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஏன் வீட்டுக்கு வருவேன்? வாத்தியார எல்லாருக்கும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்களே, உங்கள் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சக்தியோட அப்பா சொல்கிறாரு. என்னது, உங்கள் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலையா? யாரை நம்ப சொல்கிறீங்க? கோர்ட்டில் அசிங்கப்படுத்திட்டு என் பையனை கஷ்டப்படுத்திட்டீங்க, உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படியே கத்திட்டு இருக்காங்க. சிவபதி திட்டுறாரு. என்ன நீங்கள்லாம் நல்லவங்களா? என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லி. இருப்பா அவசரப்பட்டு அவங்கள அனுப்பக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலோட அண்ணன் போகிறாரு. போயிட்டு கறி எடுத்துகிட்டு வராரு. என் அப்பா மூஞ்சிலியா கறி பூசுனீங்க, இப்போ நான் பூசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் அவர் மூஞ்சில் ஃபுல்லாக கறியை பூசிட்டார். அப்படியே சக்தியோட மூஞ்சிலையும் பூசுறாரு. பூசிட்டு 2 பேரையும் அப்படியே இழுத்து கொண்டு போய் வாசலில் கதவுலேருந்து அப்படி வெளியே தள்ளுறாங்க. வேலு பயங்கரமாக குடிச்சிட்டு நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு வராரு. பிடிச்சி தள்ளும் போது கரெக்டாக வேலு வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவொடனே எப்படி பிடிக்கிறாரு, உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. இங்கே பாருடா, அவங்கள உள்ளே கூப்பிடாதடா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்கலாம். உள்ளே கூட்டிகிட்டு வந்து துடைக்கிறதுக்கு ஒரு டவல் கொடுக்குறாரு, ஃபேஸ் வாஷ் பண்ண தண்ணி கொடுக்குறாரு. இங்கே பாருங்கப்பா, என் பொண்டாட்டி எந்த தப்பாக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன், இங்கே 2 பேரும் முடிச்சுக்கிறோம், நீங்கள் தலையிடாதீங்க, என் பொண்டாட்டி இங்கே தான் இருப்பா, என் பொண்டாட்டியை போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க சிவபதி அவங்க அண்ணன் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படி